பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 29வது வசனம். லூக்கா 23:29. இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் பிள்ளை பெறாத கற்பங்களும் பால் கொடாத முளைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். மீண்டும் ஒரு விசையாய் உங்கள் கவனத்துக்காக வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 29வது வசனம். இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் பிள்ளை பெறாத கற்பங்களும் பால் கொடாத முளைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். இந்த நாள் முதல் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த சத்தியங்கள் அல்லது வேத பாடம் உங்களுக்கு போதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த வரிசையிலே இன்னைக்கு முதல் விசையா இயேசுவின் பிறப்புக்கு சம்பந்தமான 3 ஸ்திரீகளை குறித்து நாம் ஆண்டவருடைய கிருபையினாலே பார்க்க போகிறோம். அந்த 3 ஸ்திரீகளை குறித்து பார்க்க வேண்டுமானால் அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட பொதுவான பெயர் ஒன்று இங்கு இருக்கிறது. லூக்கா 23:29. மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் பிள்ளை பெறாத கற்பங்கள் என்றும் பார்க்க. இதற்கு ஏதுவான 3 ஸ்திரீகள் இயேசுவின் பிறப்புக்கு முக்கிய மூல அஸ்திவார காரணங்களாய் இருக்கிறதை நாம் சொல்கிறோம். சுவிசேஷ புஸ்தகங்களாகிய மத்தேயு, மார்க்கு, லூக்காவிலே பார்க்கும். அப்போ இயேசுவின் பிறப்புக்கு மரியாள் என்கிற ஒரு ஸ்திரீதான் காரணம் கிடையாதா? 3 ஸ்திரீகளா என்று சொன்னால் 3 ஸ்திரீகள் என்று சொல்லுவது கூட நான் செய்திக்காகத்தான். ஆனா இயேசுவின் பிறப்புக்கு சம்பந்தப்பட்ட ஸ்திரீகள் என்று சொன்னால் நிறைய பேர் உண்டு. அவர்கள் அவருடைய பிறப்பின் நாட்களில் சோத்திரம் வேதத்தில் சொல்லப்பட்ட ஸ்திரீகளுடைய பெயர்களை அல்லது அவர்களுடைய அடையாளங்களை சொல்லுவேன் என்று சொன்னால் அது ஒரு நீண்ட பட்டியலாய் கடந்து போகும். அதுல மிக முக்கியமான இந்த 3 ஸ்திரீகளை குறித்துதான் கர்த்தருடைய கிருபையை முன்னிட்டு உங்களோடு சொல்லும்படியாய் விரும்புகிறேன். முதலாவதாக மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். மத்தேயு 1:23. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி. நான் சொன்னேன் இயேசுவின் பிறப்புக்கு மூல காரணமான 3 ஸ்திரீகள். அதுல முதல் ஸ்திரீயை குறித்து வேதம் சொல்வது அவள் ஒரு கன்னிகை என்று வேதம் சொல்லுது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்திரீகள் என்று சொன்னாலே கனத்துக்குரியவர்கள் தான். ஆனா அதுல இங்கு கன்னிகை என்று சொல்லப்படுகிற வார்த்தை அது ரொம்ப கனத்துக்கு உரிய ஒரு வார்த்தையாக வேதத்திலே நாம் பார்க்கலாம். இந்த கன்னிகையை குறித்து சோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் புதிய ஏற்பாட்டில தான் சொல்லப்பட்டிருக்குன்னு நம்ம நினைக்க கூடாது. இந்த கன்னிகை என்கிற வார்த்தை முதல் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதாவது ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்திலேயே கன்னிகையை குறித்து வார்த்தைகள் சாட்சிகள் வந்திருக்கு. ஒரு கன்னிகை என்றால் எப்படி இருப்பாள் என்பதற்கு இந்த வசனம் ரொம்ப சால பொருத்தும். ஆதியாகமம் 24:16 வாசிக்கிறேன். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள்.
எனக்கன்பானவர்களே, இயேசுவின் பிறப்பிலே பிரதானமான 3 ஸ்திரீகளில் முதல் ஸ்திரீ ஒரு கன்னிகை என்று பார்க்கும். கன்னிகை என்று சொன்னாலே அவள் முதலாவது நம்பர் 1 ஒரு பெண் என்று பார்க்கும். ஏனென்றால் ஆதியாகமம் 24:16 பெண் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்படும். கன்னிகை என்றால் முதலாவது ஒரு பெண். இரண்டாவது அவள் மகா ரூபவதி. மூன்றாவது புருஷனை அறியாதவன். இந்த மூன்றும் கன்னிகைக்கு மிக பொருத்தமான சரியான அடையாளம். அப்ப இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே அவர் பிறப்பதற்கு காரணமாய் அல்லது பிதாவினால் தேவ தூதர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்திரீயாகிய மரியாள் கூட இந்த கன்னிகையாகத்தான் காணப்பட்டார்கள். அப்போ இந்த மரியாள் எப்படி இருந்திருப்பார்கள் என்று சொன்னால், இந்த ஆதியாகமம் 24:16 சொல்லுகிறது போல, முதலாவது அங்கு இருந்த பெண்களிலேயே இவங்க ஒரு வித்தியாசமான நல்ல பெண்ணா இருந்திருப்பாங்க, கத்தனலை. இரண்டாவது நல்ல ஒரு அழகான ரூபவதியா இருந்திருப்பாங்க. ஏனென்றால் பிறக்க போகிற இயேசுவானவர் மகா அழகுள்ளவர். அப்போ அதற்கேற்ற ஒரு தாய் தான் அங்க இருந்திருக்கவன். அப்போ ஒரு ஸ்திரீ அந்த கன்னிகையாகிய மரியாள் நல்ல ரூபவதியாய் இருந்திருப்பார். மூன்றாவது புருஷனை அறியாத ஸ்திரீ. திருமணம் என்றால் என்னன்னு தெரியாது, தாம்பத்திய ஜீவியம் என்றால் என்னன்னு தெரியாது. சோத்திரம், புருஷனுக்கு கல்யாண வாழ்க்கை என்றால் என்னவென்று அதிகமாய் புரியாது. அப்படிப்பட்ட ஒரு புருஷனை அறியாத, ஆணை அறியாத ஒரு ஸ்திரீ தான் இந்த பெண் மற்றும் மரியா. அப்போ இயேசுவின் பிறப்பிலே இந்த கன்னிகை என்கிற இந்த மரியாள் முக்கிய பங்கு வகிக்கிறார். இந்த கன்னிகை என்று சொல்லக்கூடிய மரியாளை குறித்து புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சில காரியங்களை சொல்லி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். தாவீதின் வம்சத்தானாக யோசேப்பு என்கிற நாமம் உள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். இப்போ அங்க அவருடைய பெயர் பாருங்க, திரும்ப 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 கன்னிகை என்று சொல்லப்படுகிறதை உச்சரிக்கப்படுகிறதை பார்க்கலாம். இந்த கன்னிகை என்ற பெயரை உச்சரிக்கிறதே ஆவியானவர் தான். கர்த்தர். அப்போ அந்த கன்னிகை என்கிற அந்த தன்மையை ஆண்டவர் எந்த அளவுக்கு கனம் பண்ணி இருக்கிறார் என்பதை நன்றாய் கவனிக்க வேண்டும். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஜீவியமும் கூட இந்த கன்னிகைக்கு ஏதுவான ஒரு ஜீவியமாய் காணப்படவே. அப்போ இது பெண்ணுக்கு ஓகே, பெண்களுக்கு ஓகே. ஆண்களுக்கு போய் கன்னிகையை போல இருக்கணும்னு சொல்றீங்களே, முடியுமான்னு கேட்டாக்கா கண்டிப்பா முடியும். அதுல எது முடியும்னாக்கா, நான் சொன்னேன் ஆதியாகமம் 24:16 நல்ல ஒரு ரூபவதி. ரூபவதி என்பது பெண்ணுக்குரிய வார்த்தை, ஆனா ரூபவான் என்பது ஆண்களுக்குரிய வார்த்தை. நாம் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எந்த நேரத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை பிரதிபலிக்கத்தக்கதான நல்ல ஒரு ரூபம் உள்ளவர்களாய், ஒரு அலங்காரம் உள்ளவர்களாய், நேர்த்தியானவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய சரீரத்தின் தோற்றமும் நம்முடைய உடலின் அமைப்பும் அல்லது நம்முடைய வஸ்திரத்தின் பொருட்களும் மற்றவைகளோ தேவனுடைய நாமத்தை தூசிக்க பண்ணக்கூடியதாய் இருக்கவே கூடாது. அது நல்ல ஒரு சாட்சிக்கு ஏதுவாய் காணப்பட வேண்டும். இந்த அருமையான மரியாள் என்று சொல்லப்பட்ட கன்னிகையும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான அடையாளத்துக்கு உரிய ஒரு ஸ்திரியாய் காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவே. இந்த மரியாளை குறித்து சொல்லணும்னா நிறைய காரியத்தை நான் சொல்லிக்கொண்டே போகலாம், ஏராளமாய் இருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மரியாள் என்று சொல்லும் போது இன்னொரு ரகசியத்தை நீ தெரிந்து கொள்ளணும். வேதாகமத்தில் மரியாள் என்ற பெயரில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மரியாள் என்ற பெயரிலே பரிசுத்த வேதாகமத்திலே ஏறத்தாழ 6 பேர் இருக்கிறாங்க. வேறு வேறு மரியாள், 6 பேர் ஒரே ஆள் கிடையாது.
அல்லது சோத்திரம் ஒரே பேர்ல 2 பேர் கிடையாது, மொத்தம் 6 விதமான மரியாள்கள் இருக்கிறதாக வேதாகமத்திலே நாம் பார்க்கலாம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த மரியாளுடைய ஜீவியத்தை குறித்து நான் சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். அதுல முதலாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 48வது வசனம். லூக்கா 1:48. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். அல்லேலூயா. இந்த 3 ஸ்திரீகளில் இயேசுவின் பிறப்புக்கு மூல காரணமாக இந்த 3 ஸ்திரீகளில் முதல் ஸ்திரீ கன்னிகை என்கிறதானே மரியா. இந்த மரியாளை குறித்து சொல்லணும்னாக்கா, இந்த சுத்திர கன்னிகையாக மரியாள் எப்படிப்பட்டவள்? ரொம்ப ஞானம் நிறைந்த, எதையுமே எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உள்ளவள். ஏன் ஞானம் நிறைந்தவள், புரிந்து கொள்ளுகிறவள் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த மரியாள் எலிசபெத்துடைய வீட்டிலே இருக்கிறாள். அப்ப எலிசபெத்து மரியாள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ மரியாள் கர்த்தர் நல்லவர், அவள் புகழ்ந்து பாடுவதும் சாட்சி சொல்ல ஆரம்பிக்கிறாள். அப்போதான் அவள் சொல்றா பாருங்க, இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். ஆமென். அப்படின்னா இவ ஒரு வாலிப பிள்ளையா சின்ன பிள்ளையா இருந்தாலுமே இயேசுவை குறித்த ஒரு வெளிப்பாடு வந்திருக்கிறது. தேவதூதர் வந்து சொல்லியிருக்கிறார். சொன்ன உடனே அவளுடைய எண்ணங்கள் எங்கு போகுது பாருங்க. சந்ததி சந்ததி கடந்து எல்லா சந்ததி என்று சொல்லுகிறார். இது உண்மைதானே? அவருக்கு இயேசு பிறந்த பின்பு இன்றைக்கு உலகம் முழுவதும் மரியாளை குறித்து பேசப்படுகிறது, மரியாளை குறித்து வாழ்த்தப்படுகிறது, மரியாளை குறித்து போற்றப்படுகிறது. மரியாள் என்ற பெயரில் எத்தனையோ லட்சக்கணக்கான நிறுவனங்கள் இருக்கிறது. மரியாள் என்ற பெயரில் எவ்வளோ பெரிய ஊழிய ஸ்தலங்கள் இருக்கிறது. இப்போ மெய்யாகவே அவள் அன்றைக்கு சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி எல்லா சந்ததிகளும் அவளை பாக்கியவதி என்றுதான் சொல்லும். இதிலிருந்து என்ன தெரிகிறது? மரியாள் ஒரு கன்னிகை மாத்திரம் கிடையாது, அவள் சமயோசித ஞானமுள்ள ஒரு ஸ்திரீ. 2வது, அவள் வாயிலிருந்து பிறந்த வார்த்தைகள் தீர்க்க தரிசனமான வார்த்தை. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு ஸ்திரீ அல்லது ஒரு கன்னிகை அல்லது ஒரு வாலிப பிள்ளை என்றால் இப்படிப்பட்ட நல்ல பரிசுத்த அபிஷேகமும் பரிசுத்த திறமையும் நிறைந்தவர்களா இருக்கும். அபிஷேகம் பெற்றேன் என்று சொல்லிவிட்டு அபிஷேகத்தை வைத்துக் கொண்டு ஏதோ செய்வது அல்ல. நமக்குள் இயேசு இருக்கிறார் என்றால், இயேசு பிறந்தது உண்மை என்று சொன்னால், நம்முடைய எதிர்காலத்தை குறித்த நல்ல தரிசனமும் நோக்கமும் நமக்கு கண்டிப்பா இருக்கும். இந்த மரியாள் சொல்லுகிறார், இனி வருகிற நாட்கள் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்ப. அப்படின்னா என்ன ஆயிடுச்சு? இவளுக்கு தெரிஞ்சிருச்சு, நான் யூதயா தேசத்தை சார்ந்தவள், நான் இஸ்ரவேல் கோத்திரத்தை சார்ந்தவள். ஆனா ஒரு காலம் வரப்போகிறது, அன்னைக்கு கலிலேயர்களும் என்னை புகழ போகிறார்கள், ரோமர்களும் புகழ போகிறார்கள், யூதர்களும் புகழ போகிறார்கள், இஸ்ரவேலரும் புகழ போகிறார்கள். எல்லா மொழிக்காரர்களும் எல்லா ஜாதிக்காரர்களுக்கும் என் பெயர் அறியப்பட போகிறது என்று சொல்லி அந்த வயதிலேயே அவள் சோதரம் நல்ல எதிர்கால திட்டம் உள்ளவளாய் நோக்கமுள்ளவளாய் இருந்திருக்கிறாள். நல்ல அவள் வாயிலிருந்து பிறந்த வார்த்தை ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையாய் இருந்திருக்கிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதா. அது மாத்திரமல்ல, இந்த மரியாளை குறித்து இன்னும் ஒரு வார்த்தையை சொல்லி நான் அடுத்த பகுதிக்குள்ளாய் கடந்து செல்ல விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 46 மற்றும் 47வது வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 46 மற்றும் 47வது வசனங்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில்
போதகர் நடுவே உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தாரங்களை குறித்து பிரமித்தார்கள். அல்லேலூயா. இப்போ இந்த இயேசுவின் பிறப்பிலே முதல் 3 முக்கிய ஸ்திரீகள் என்று சொன்ன, அதுல முதல் ஸ்திரீ கன்னிகை என்று சொன்னேன். அந்த கன்னிகை என்கிற மரியா. இந்த மரியாதை குறித்து முதலாவது சொன்னேன், எல்லா சந்ததியாரும் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று அவள் தீர்க்க தரிசனமா சொன்னான். இரண்டாவதாக இந்த லூக்கா சுவிசேஷம் 2 அதிகாரம் 44, 46, 47 வாசிக்கும் போது இந்த மரியாளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் இது மூன்றுமே கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதை நன்றாய் காணப்படுது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, எப்படி இயேசுவின் பிரசங்கத்தை கொண்டு வந்து இவள் இப்படி இருக்கிறாள் என்று சொல்ல முடியும் என்று சொன்னால், இந்த மரியாளிடத்தில் பிறந்த அந்த இயேசுவானவரை குறித்துதான் அந்த வசனங்கள் சொல்லுகிறது. அவள் எல்லாவற்றிலும் தேறினவராயிருந்தார். அதுல குறிப்பிட்ட ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது பாருங்க, அவர் பேசுகிறதை கேட்கவும் சோதர வினாவும் கண்டார்கள். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த இயேசுவானவர் ஒருவேளை பிதாவினால் அனுப்பப்பட்டவராய் இருந்தாலும் அவருடைய வளர்ப்பு அந்த மரியாளை போலவே காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரத்திலே 46, 47 வசனம். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அல்லேலூயா. இப்போ நான் முதலாவது சொன்னேன் அவள் பாக்கியவதி என்று. இரண்டாவது சொன்னேன் அவளுடைய வளர்ப்பே, அதாவது அவள் இயேசுவை வளர்ப்பே நல்ல புத்திமானாய் வளர்க்கிற கிருபை பெற்றவளாய் இருந்தால். மூன்றாவது இந்த 1 அதிகாரம் 46, 47 சொல்லுகிறது, அவள் முதலாவது ஆவியிலே பலப்பட்டவளாய் இருக்கிறார். இரண்டாவது ஆத்துமாவிலே பலப்பட்டவளாய் இருக்கிறார். ஆத்துமாவும் ஆவியும் அவளுக்குள் எப்போதும் களி கூறுகிறதாய் இருந்தது. அவள் தோற்றத்தில் மாத்திரம் இயேசுவின் தாய் அல்ல. சுத்திரம் பிள்ளையை பெற்றதினால் மாத்திரம் மரியாள் அல்ல, அவளுடைய ஆவியும் ஆத்துமாவும் கூட தேவனுக்கு ஏற்றதாய் இருந்தது. அப்படியானால் இயேசுவின் பிறப்புக்கு காரணமான 3 ஸ்திரீகளில் முதல் ஸ்திரீ கன்னிகை என்று சொல்லக்கூடிய மரியாள். நம்முடைய ஜீவியம் இந்த மரியாளை போல நம்முடைய எதிர்கால சந்ததியை குறித்த நோக்கத்தோடு இருக்க வேண்டும். இரண்டாவது, தேவன் நமக்கு கொடுக்கிற கற்ப பிறப்புகளை இந்த மரியாள் எப்படி புத்தியுள்ள இயேசுவாய் வளர்த்தாலோ அப்படி வளர்க்கிற ஒரு பக்குவம் நமக்கு தேவை. மூன்றாவது, நம்முடைய ஆத்துமாவும் நம்முடைய ஆவியும் தேவனுக்குள் களி கூறக்கூடிய அளவுக்கு எந்த நேரமும் கர்த்தருக்கு ஏற்றபடி இருக்கணும். இந்த 3 தகுதிகள் அருமையான கன்னிகை என்று பெயர் பெற்ற மரியாளுக்குள் காணப்பட்டது. நம்முடைய ஜீவியமும் கண்டிப்பாய் அப்படி காணப்பட வேண்டும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இரண்டாவதாக, இந்த இயேசுவின் பிறப்பில் காணப்பட்ட 3 முக்கிய ஸ்திரீகளில் இரண்டாவது ஒரு ஸ்திரீயை குறித்து உங்களோடு சொல்லும்படி கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 40வது வசனம். லூக்கா 1:40 வாசிக்கிறேன். சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். இங்கு இரண்டாவது ஒரு ஸ்திரீயை பார்க்கிறோம். எலிசபெத்து என்கிறதான ஒரு ஸ்திரீயை குறித்து இங்கு ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த எலிசபெத்தும் கூட இயேசுவின் பிறப்பின் காலத்துக்கும் இயேசுவின் பிறப்புக்கும் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிற ஒரு அடையாளமாக, ஒரு அஸ்திவாரமாக, மறுக்க கூடாத ஒரு ஸ்திரீயா இருக்கிறதை நாம் பார்க்கலாம். தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்படியானால் இந்த எலிசபெத்தை குறித்து மிக முக்கியமான 1-2 காரியங்களை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். இந்த எலிசபெத்தை பார்த்தீங்கன்னா
திடீரென்று தோன்றினவளும் திடீரென்று வந்தவளும் கிடையாது. இது எலிசபெத்தை குறித்து ரொம்ப அழகான ஆதி அடர்ந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவளோட வரலாறை பாருங்கள். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகி ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஒரு ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. அவள் பெயர் எலிசபெத். அல்லேலூயா. ஒரு எலிசபெத் என்று சொல்லும் போது அவளுக்குரிய அடைமொழி அல்லது அவளுடைய வரலாறு எவ்வளவு தெளிவா சொல்லப்படுது. யூதேயா தேசத்தை சார்ந்தவள், ஓ ராஜாவாகி ஏரோதின் நாட்களில் வாழ்ந்தவள், அபியா என்னும் ஆசாரி வகுப்புக்குரியவள், ஓ சகரியா என்னும் புருஷனுக்குரியவள், அவனுடைய புருஷனாகிய சகரியா ஆசாரியன், ஓ அந்த ஆசாரியனுக்கு ஒரு மனைவி. இந்த ஆசாரியனுக்கு மனைவியா இருந்தது யாருனாக்கா ஆரோனின் சந்ததி, அந்த ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. எவ்வளவு தெளிவான ஒரு பெரிய விரிவாக்கம் கொடுக்கப்படுகிறது. இது ஏன் சொல்றேன்னா, நீங்க பைபிள்ல மட்டும் கிடையாது, இன்றைக்கு உலகளவில் பயன்படுத்தப்படுகிற பிரதானமான ஊழியக்காரர்களை கவனித்து பாருங்க. அவங்கள குறித்த ஒரு பெரிய சரித்திரம் கண்டிப்பா இருக்கு. அவங்களை குறித்த ஒரு பெரிய வரலாறு கண்டிப்பா இருக்கு. காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவே வரலாற்று சுவடுதான். அவருடைய பிறப்பை குறித்து மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வரைக்குள்ள வசனத்துல ஒரு பெரிய வரலாற்றை பார்க்கிறோம். அதே போல் லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல ஒரு தலைகீழ் வரலாற்றை அங்கு பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவின் பிறப்பே ஒரு வரலாறு என்று சொன்னால், அவரை குறித்து சொல்லப்படுகிற மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், ஒரு வரலாறு. அப்ப இந்த எலிசபெத்துடைய ஜீவியம் ஒரு சாதாரணமானது அல்ல, நல்ல ஒரு வரலாறு. அதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, முதலாவது அவருடைய தேசம் சொல்லப்படும் யூதேயா தேசம். 2வது சொல்லி ராஜாவாகி ஏரோதின் நாட்கள். ஒரு ராஜாவோடு ஒப்பிட்டு பேசக்கூடிய அளவுக்கு எலிசபெத்தினுடைய வாழ்க்கை ஒரு உயர்ந்த வாழ்க்கை. அடுத்தது அபியா என்னும் ஆசாரியன். இதுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பேர் பெற்ற நல்ல ஒரு ஊழியக்காரன். அந்த அபியாவுடைய வகுப்புல வந்த சகரியா, எலிசபெத்துடைய கணவன். அந்த சகரியாவுடைய வாழ்க்கையில ஓசத்துல நல்ல நேர்த்தியான வயது மூத்த முதிர்ந்த ஒரு ஆசாரியன். அந்த ஆசாரியனுக்கு மனைவி என்று சொல்லப்படுது. எவ்வளவு அழகான ஆவியானுடைய அடையாளங்கள் பாருங்க. நம்மை குறித்து ஆண்டவர் சொல்லும் போதும் அல்லது நம்மை குறித்து ஜனங்கள் பேசும்போது கூட இப்படி நமக்கு முன்னிருந்த நிலைமையும் நமக்கு பின் இருக்க போகிற நிலைமையும் இப்போது ஜீவிக்கிற நிலைமையும் ஒரு சாட்சியாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர். இந்த எலிசபெத்தை குறித்து நான் செய்தியா சொல்லணும் அப்படின்னா நிறைய காரியங்கள். இந்த வயது முதிர்ந்து ஏறத்தாழ பாட்டி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிற இந்த எலிசபெத்தை குறித்து பேசணும்னா குறிப்புகள் வேதாகமத்துல நிறைய இருக்கு. அதுல ரொம்ப சிறந்த முக்கியமான 2 காரியத்தை சொல்றேன். முதல் காரியம், இந்த லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். லூக்கா 1:6. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா. நான் கன்னிகையாகிய மரியாதை குறித்து சொல்லும்போது சொன்னேன், அவள் பாக்கியவதி என்று சொல்லி, ஆத்துமாவிலும் ஆவியிலும் களி கூறுகிறவள் என்று சொன்னேன். அதே போல எலிசபெத்தை குறித்து சொல்லணும் அப்படின்னாக்கா இங்கு வேதம் சொல்லுகிறது, ஒன்று குற்றமற்ற ஒரு ஸ்திரியாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. 2வது தேவனுக்கு முன்பாக நீதி. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை.
நான் புருஷனுக்கு ஒழுக்கமா இருக்கிறேன், என் புருஷனுக்கு துரோகம் பண்ணல, அப்புறம் சோத்திரம் என் ஜீவியத்தை நான் கெடுத்துக்கல, என்னை பத்தி அவங்க சாட்சி சொல்லுவாங்க, இவங்க சாட்சி சொல்லுவாங்க, அங்க கேட்டு பாருங்க. இப்படிப்பட்ட சோத்திரம் மனிதருடைய அடையாளங்கள் இல்லாம இந்த எலிசபெத்தை குறித்த வார்த்தை, ஒன்று அவள் குற்றமற்றவளாய் இருந்தால், இரண்டாவது எனக்கு பிடிச்சதுன்னா தேவனுக்கு முன்பாக நீதி இல்லை. தேவனுக்கு முன்பாக நீதியை விளங்க பண்ணுவது என்பது அவ்வளவு எளிமையான சுலபமான காரியம் கிடையாது. ஆனால் அந்த நிலைமையிலும் தேவனுக்கு முன்பாக நீதியை விளங்க பண்ணுகிற ஒரு ஸ்திரியாக இந்த எலிசபெத் இருந்தாள் என்று சொன்னால், அவளுடைய ஜீவியம் எந்த அளவுக்கு கிருபை பெற்றதாய் இருந்திருக்கும். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே கன்னிகை என்கிற மரியாள் அங்கு பரிசுத்த ஆவியினால் கற்பம் தரிப்பிக்க ஆரம்பிக்கப்பட்ட உடனே அவள் நேரடியாய் புறப்பட்டு இங்க எலிசபெத் வீட்டுக்கு வந்துவிட்டால், அவன் வந்தா மரியாளுடைய ஆவியும் எலிசபெத்துடைய ஆவியும் ஒரே ஆவியாயிருக்குது. அல்லேலூயா. இதுதான் இங்கு தேவ ஜனங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு ஆழ்ந்த சத்தியம். நீங்க யாரோடு பழகுகிறீர்கள், யாரோடு சம்யோகம் கொள்ளுகிறீர்கள், யாரோடு சிநேகம் பாராட்டுகிறீர்கள், யாரோடு நல்லுறவு வைத்திருக்கிறீர்கள், யாரை சிநேகிதராகவும் சிநேகிதிகளாகவும் ஏற்றுக்கொண்டீர்களோ அவர்களுடைய ஆவியும் உங்களுடைய ஆவியும் ஏக ஒரே ஆவியாய் காணப்பட வேண்டும். மரியாள் பேசினால் எலிசபெத்துக்குள் சந்தோஷம் வர வேண்டும். எலிசபெத்து வாழ்த்தினால் மரியாளுடைய வயிற்றிருக்கிற பிள்ளை துள்ளி குதிக்க வேண்டும். இப்படி ரெண்டு பேரும் அகமகிழ்ந்து களி கூர்ந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாது. இதுல பாத்தீங்கன்னா எலிசபெத் நல்ல வயது மூத்த ஒரு சோத்திரம், வயது முதிர்ந்த ஒரு தாய். ஆனா மரியாள் பாத்தீங்கன்னா ஆதியாகமத்தில் வாசித்ததை போல அவள் ஒரு சின்ன பெண். ஆனா இந்த வயது முதிர்ந்த அம்மாவும் வயது மிக 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 குறைந்த மரியாளும் ஏறத்தாழ ஒரே வீட்டில் மாத கணக்காய் இருந்திருக்கிறார். 5 அல்லது 6 மாதங்கள் ஒருமித்து ஒன்றாய் இருந்திருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும், எந்த அளவுக்கு ஒரு மனம் இருந்திருக்கும், எந்த அளவுக்கு ஒரே மாதிரி சிந்தனை இருந்திருக்கும். இன்னைக்கு ஒரே வீட்டில் இருக்கிற ஸ்திரீகளுக்குள் இந்த தன்மை இல்லை. ஆனா அன்றைக்கு இயேசுவின் பிறப்பில் இருந்த கன்னிகையாகிய மரியாளுடைய ஜீவியமும் வயது முதிர்ந்த ஆரோனுடைய குமாரத்தையும் சகரியாவின் மனைவியுமாகிய எலிசபெத்துடைய ஜீவியமும் ஒரே ஆவி உள்ளதா இருந்தது. அதனாலதான் இவங்க 2 பேருமே இயேசுவின் பிறப்பிலே முக்கிய பங்காற்றுகிறார்கள். உங்களோடு இருக்கிறவர்களோடு உங்கள் ஆவி இசைந்து போகிறதா என்பதை பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். முதலாவது கன்னிகையாகிய மரியாள் என்று சொன்னேன். 2வது ஆரோனின் குமாரத்தையும் சகரியாவின் மனைவியுமாகிய எலிசபெத்து என்று சொன்னேன். 3வது இயேசுவின் பிறப்புக்கு காரணமாயிருந்த அடையாளமாயிருந்த இன்னொரு ஸ்திரியை குறித்து நான் சொல்லுகிறேன். லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 36வது வசனம். லூக்கா 2:36. ஆசேருடைய கோத்திரத்தாலும் மானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால், அவள் கன்னி பிராயத்தில் விவாகம் ஆனது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். இங்கு இயேசுவின் பிறப்பின் நாட்களில் காணப்பட்ட ஸ்திரீகளில் 3வது ஒரு ஸ்திரியை குறித்து பார்க்கிறோம். இந்த ஸ்திரிக்கு பெயர் அன்னாள். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் காணப்படுகிற 1ஆம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற அந்த அன்னாள் வேறு. கர்த்தர்
மாத்தர் அல்லவே. இங்கு லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற இந்த அன்னாள் வேறு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாகும். இந்த 2 அன்னாளையும் போட்டு நாம் குழப்பிக் கொள்ளக் கூடாது. அதுல ரொம்ப கவனமாய் இருக்க வேண்டும், ரொம்ப ஞானமாய் இருக்க வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டு. இப்போ 3வது ஸ்திரீ இங்க அன்னாளை பார்க்கிறோம். இந்த அன்னாளை குறித்து சொல்லணும்னாக்கா இந்த அன்னாளுக்கும் மரியாளுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. என்னையா சொல்றீங்க, அன்னாளுக்கும் மரியாளுக்கும் தொடர்பா என்று கேட்டா ஆமா, ஒரு தொடர்பு உண்டு. என்ன தொடர்பு உண்டு? மீண்டும் வாசிக்கிறேன். லூக்கா 2:36. ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாக அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால் அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானவர். கன்னி பிராயம். எப்படி மரியாள் ஒரு கன்னிகை என்று அழைக்கப்பட்டாலோ அதே போல இந்த அன்னாளை குறித்து 84 வயதுடைய அன்னாளை குறித்து சொல்லும் போதும் அந்த கன்னி பிராயம் நினைவு கூறப்படுகிறது. இதுதான் இங்க கவனிக்க வேண்டியது. கன்னி பிராயம் என்பது ஏறத்தாழ அவள் 70 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இப்போ அவளுக்கு கிட்டத்தட்ட 80 வயதுக்கு கடந்து விட்டது. 70 வருஷம் கடந்து அவளை குறித்து சொல்லும் போது கன்னி பிரயாண சுத்திரம், கன்னி பருவம் என்கிறதான அந்த அடையாளம் சொல்லப்படுது என்று சொன்னால் அவளுடைய இளம் பருவம் முதல் முதிர் வயது வரைக்கும் எந்த அளவுக்கு ஒரு உத்தமியாக, எந்த அளவுக்கு ஒரு செம்மை மார்க்கத்தாலாக அந்த தாயார் இருந்திருப்பார்கள் என்பதை பாருங்கள். அதனால்தான் கன்னி மரியாளோடு இந்த அருமையான பானுவேலின் குமாரத்தியாகிய அன்னாள் ஒப்பிடப்படுகிறார். இப்போ ஒருவருக்கு தொடர்பு பாருங்க. கன்னி மரியாள், அடுத்தது எலிசபெத், இப்ப இடையில பாத்தீங்கன்னா இங்க அன்னாள். இந்த 3 பேருக்கும் இடையில 3 பேரை பாத்தீங்கன்னா ஒரே கயிற்றினால் கட்டப்பட்டதை போல காணப்படும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் தயவும் கிருபையும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கன்னி மரியாளிடத்திலும் எலிசபெத்தின் இடத்திலும் அன்னாளிடத்திலும் திரும்ப சொல்றேன், கவனித்துக் கொள்ளுங்க. கன்னி மரியாள், எலிசபெத், அன்னாள், இந்த 3 பேருக்குள்ளும் ஒரே அடையாளம், 2வது ஒரு அடையாளம் காணப்பட்டது. என்ன அடையாளம்னாக்கா லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். லூக்கா 2:38. அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து. மரியாள் ஓசத்திரம் அவள் தேவனை புகழ்ந்து சொன்னாள். எலிசபெத்து அவள் தேவனை புகழ்ந்து சொன்னாள். எப்படி கன்னிகையாகிய மரியாளும் வயது மூத்த எலிசபெத்தும் கர்த்தரை புகழ்ந்தார்களோ அதே போல இந்த வயது மூத்த முதிர்ந்த அன்னாள் என்கிற தாயாரும் கர்த்தரை புகழ்ந்து பாடுகிற தாயார். 3 பேருக்குள்ள இருக்கிற அழகான ஒற்றுமையை பாருங்க. இதுல என்ன ஆச்சரியம்னா, மரியாள் இப்படி இருக்கிறது, மரியாள் தான் வரப்போகிறாள் என்பது எலிசபெத்துக்கு தெரியாது. அப்புறம் மரியாளும் எலிசபெத்தும் 6 மாசம் ஒரு வீட்டில் இருக்க போகிறாள் என்பது அன்னாளுக்கு தெரியாது. ஆனா ஒரு காலகட்டம் வரும்போது 3 பேருக்குள்ளும் ஒரே ஆவி இருக்கிறது. என்ன ஒரு ஆச்சரியம், என்ன ஒரு அபூர்வம், என்ன ஒரு கிருபை பாருங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் தயவும் உண்டாவதாக. இதுல இந்த 3 பேருக்கும் இன்னொரு அடையாளம் இருக்கு. என்ன அடையாளம்? அந்த லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அவளும் அந்நேரத்தில் வந்து கர்த்தரை புகழ்ந்து எருசலேமில் மீட்புண்டாக காத்திருந்த அனைவருக்கும் யாவருக்கும் அவரை குறித்து பேசி. மீட்புண்டாக காத்திருந்த. இப்ப மரியாள், கன்னிகையாகிய மரியாளை கொண்டு ஆண்டவர் பயன்படுத்த எதற்காக? உலகத்தின் பாவத்திலிருந்து ஜனங்களை மீட்பதற்காக. 2வது எலிசபெத். அவ என்ன ஊழியம் பண்ணா? ஆசாரியனுக்கு மனைவியாயிருந்து ஆசாரியரோடு சேர்ந்து பாவத்தோடு வருகிற ஜனங்கள் பாவாரிக்கை செய்து அவர்களுக்கு பாவத்தின் மீட்பு உண்டாக தேவனத்தில் பரிந்து பேசுகிறவளாயினால். அப்ப எலிசபெத்தின் ஊழியமும் மீட்பு உண்டாகிற ஊழியம்.
மரியாளுடைய வாழ்க்கை ஒரு மீட்புண்டாக்குகிற வாழ்க்கை, எலிசபெத்துடைய ஊழியம் ஒரு மீட்புண்டாக்குகிற ஊழியம். அதே தரிசனம் தான் இந்த அன்னாளுக்குள் காணப்பட்டது. இவளும் அநேகர் மீட்புண்டாக கிறிஸ்துவை குறித்து பேசினாள். மரியாள் மீட்பை குறித்து எலிசபெத்தினிடத்தில் சொன்னால், எலிசபெத்தை மீட்பை குறித்து ஊழியத்தை செய்தால், அன்னாலோ மீட்பை குறித்து பேசினார். 3 பேருக்குள்ளும் ஒரே நோக்கம், ஒரே சிந்தை, ஒரே தரிசனம். என்ன தரிசனம்னாக்கா, நான் சாகரத்துக்குள்ள அல்லது என்னை கொண்டு கொஞ்ச பேரையாவது கர்த்தர் மீட்க வேண்டுமே, முழு உலகத்தின் பாவத்தை சுமத்து தீர்க்க வேண்டுமே, சிலரையாவது மனம் திரும்ப வேண்டுமே, சிலருக்காவது ஞானஸ்நானம் கொடுக்கப்பட வேண்டுமே, தேவனுடைய கிருபா வரங்கள் செயல்பட வேண்டுமே என்று சொல்லி கன்னிகையாகிய மரியாளுக்குள்ளும் கர்த்தரிடமே ஆரோனுடைய குமாரத்தியாகிய எலிசபெத்துக்குள்ளும் இங்கு பானுவேலின் குமாரத்தியாகிய அன்னாளுக்குள்ளும் இந்த மீட்புண்டாக்குகிற காரியத்திலே ஒரே நோக்கம், ஒரே சிந்தை, ஒரே தரிசனம். இந்த அதனால தான் இயேசுவின் பிறப்பில் முக்கியமான 3 ஸ்திரீகள் என்று சொன்னேன். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இப்ப கடைசியா இந்த 3 பேருடைய வயதை நான் சொல்லி முடிக்கிறேன். மரியாளை குறித்து சொல்லும் போது அவள் இளம் வயதும் கன்னி பருவம் உள்ளவள் என்று பார்க்கிறோம். 2வது எலிசபெத்தை குறித்து பார்க்கும்போது வயது சென்றவள் என்று பார்க்கிறோம். 3வது அன்னாளை குறித்து சொல்லும் போது லூக்கா 2:37 சொல்லுவது 84 வயது என்று பார்க்கிறோம். அப்போ இந்த 3 பேரை பார்த்தீங்கன்னா கரெக்டா அடுத்த வயது, வருஷம் மாறாம இருக்கு பாருங்க. முதலாவது மரியாள் ரொம்ப இளம் பருவம், அடுத்தது எலிசபெத் வயதுல மூத்தவள், அடுத்தது அன்னாள் 84 வயது. அப்போ தேவன் வாலிப பருவத்திலிருந்து வயது மூத்த இவர்களை ஒரே வரிசையிலே அழகாய் தேர்ந்தெடுக்கிறார். இந்த 3 பேருக்குள்ளுக்கு ஒற்றுமையை சொல்லணும்னா இன்னும் நான் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். கர்த்தர் நல்லவே. கன்னிகையாகிய மரியாளுடைய வாழ்க்கையில தேவ தூதன் ஆலோசகனா இருந்தான். ஆரோனுடைய குமாரத்தின் சகரியாவின் மனைவியுமாகிய எலிசபெத்துடைய வாழ்க்கையில அந்த சகரியா நல்ல ஒரு ஆலோசகனா இருந்தான். இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில சிமியோன்ங்கிற தேவ மனுஷன் ஆலோசனையா இருந்தான். இந்த 3 பேருடைய ஆலோசகர்களை கவனிங்க. இவர்கள் உலகத்தின் கரைப்படாதவர், உலகத்தின் சிற்றின்பத்துக்கு இடம் கொடாதவர்கள். மரியாளுக்கு ஆலோசனை கொடுத்த தூதன், எலிசபெத்துக்கு ஆலோசனை கொடுத்த சகரியா, அவன் குற்றமற்ற பைபிள் சொல்லுது. அன்னாளுக்கு ஆலோசனை கொடுத்த சிமியோன், அவன் இயேசுவை பார்ப்பதே வாழ்நாளின் நோக்கமாயிருந்தான். அப்ப இந்த 3 ஸ்திரீகளுக்கும் ஆலோசகர்களாய் வழிகாட்டியாய் இருந்தவர்கள் தேவனோடு நடக்கிறவர்கள். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ரொம்ப கவனமா இருக்கும். ஒரு எச்சரிப்பின் வார்த்தையோடு இந்த ஊழியத்தை முடிக்கிறேன். இன்னைக்கு இருதயத்துக்கேற்ற போதகர்கள் உண்டு, மனதுக்கேற்ற ஊழியக்காரர்கள் உண்டு, குலத்துக்கேற்ற, கோத்திரத்துக்கேற்ற, ஜாதிக்கேற்ற ஊழியங்கள் உண்டு. ஆனால் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுக்கு மெய்ப்பனா, உங்களுக்கு ஆலோசகரா, உங்களுக்கு சிக்கல்கள் குழப்பங்கள் வரும்போது நீங்க யார்கிட்ட ஓடி போறீங்க? யார் உங்களுக்கு ஆலோசனை சொல்றாங்க? அவங்க எந்த அளவுக்கு பக்குவப்பட்டவர்கள் என்பதை கொஞ்சம் கவனமா இருக்கும். மரியாளுக்கு கிடைத்து காபிரியலை போல, மிகாவேல் தூதனை போல ஒரு நல்ல தூதனுக்கு ஒப்பாய் ஒரு தேவ மனுஷன் இருக்கும். 2வது எலிசபெத்துக்கு காணப்பட்ட சகரியாவை போல தேவனுடைய ஆலயத்துக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்திலே போய் ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆசாரியன் தான் இந்த சகரியா. அப்ப ஜனங்களுக்காக பரிதபிக்க கூடிய ஒரு ஆசாரியனை உங்களுக்கு ஆலோசகராய் வைத்துக் கொள்ளலாம். 3வது இயேசுவை பார்ப்பது மாத்திரமே நோக்கம் என்று சொல்லி சாகாமல் உயிரோடு இருந்த மனுஷன் சிமியோன். அந்த இயேசுவை பார்த்து
எடுத்து கையில ஏந்தின உடனே அந்த மனுஷனுடைய வாயில வந்த வார்த்தைய பாருங்க, அப்படியே சின்ன பையன் மாதிரி அப்படி பாட்டு பாட ஆரம்பிச்சார். அப்போ அந்த சோத்திரம் சிமியோட நோக்கம் என்ன? இயேசுவை பார்க்கணும். இந்த 3 பேருமே இந்த 3 ஸ்திரீகளுக்கு கொடுக்கப்பட்ட நல்ல ஆலோசகர். அந்த ஆலோசகர்களுடைய வாழ்க்கையின்படிதான் ஆலோசகர்களைப் போலவே இந்த 3 ஸ்திரீகளும் காணப்பட்டார். உங்களுக்குரிய ஆலோசகர்கள் யார் என்பதை நல்லா கவனி. நீங்க கேட்கறதுக்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டு என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நீங்க போயிட்டு வாங்க, நான் ஜெபம் பண்றேன், நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, கர்த்தர் மன்னிப்பாரு சொல்லி அனுப்பி வைக்கிறவங்க இல்லைங்க. இந்த மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசகன் சில நேரத்திலே கடிந்து கொள்ள ஆரம்பித்தார். சகரியாவின் சோதரம் மன்னிக்கணும், எலிசபெத்துடைய புருஷனாகிய ஆலோசகனாகிய சகரியாவோ, கர்த்தர் நல்லவே, தேவதூதனே வந்து பேசினாலும் அங்கு கேள்வி கேட்கிறவனாயிருந்தான். கர்த்தர் நல்லவே. சிமியோன் என்கிற தேவ மனுஷனோ, கர்த்தர் நல்லவே, சொல்ல வேண்டிய எச்சரிப்பின் வார்த்தை, உன்னை ஒரு பட்டயம் உருவி போகும் என்கிற வார்த்தையை சொல்லுவதற்கு பயப்படாதவனா. நம்முடைய ஆலோசகர்கள் நமக்கு புத்தி சொல்லுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய கானானை எடுத்துட்டு சொத்திர எகிப்தில போய் முடிக்கிறவர்களா இருக்கக்கூடாது. எருசலேமை எடுத்துட்டு சொத்திரம் காசா பட்டணத்துல போய் முடிக்கிறவர்களா இருக்கக்கூடாது. இருதயத்துக்கேற்றபடி, உள்ளத்துக்கேற்றபடி, நான் கேட்கிறபடி, நான் சொல்றபடி, எனக்கேற்றபடி சொல்லுவார் என்கிறவர்களா இருக்கக்கூடாது. இந்த 3 ஸ்திரீகள், கன்னிகை என்கிற மரியாள், சோத்திரம் ஆரோனுடைய குமாரத்தியாகிய எலிசபெத், பானுவேலின் குமாரத்தியாகிய அன்னாள், இந்த 3 பேரும் இயேசுவின் பிறப்பின் காலத்தின் 3 கோபுரங்களாய் நின்றார்கள். கர்த்தர் நல்ல. நம்முடைய ஜீவியம் இப்படிப்பட்ட அடையாளங்கள் உள்ளதாய், அஸ்திபாரம் உள்ளதாய், நேர்த்தியானதாய் இருப்பதாக நாம் கண்களை மூடுவோம், ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி ஆவில் நிரம்பி ஒப்பு கொடுத்து கர்த்தரை சதறி நாம் செபிப்போம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, கன்னிகையாகிய மரியாளை போல என் சந்ததியை குறித்து ஒரு நோக்கம், தரிசனம் எனக்கு வேண்டும். பானுவேலின் குமாரத்தியாகிய ஆரோனின் குமாரத்தியாகிய அண்ணா சோதரி எலிசபெத்தை போல, ஆரோனின் குமாரத்தியாகிய எலிசபெத்தை போல நான் தேவனை குறித்து புகழ்ந்து பாடுகிறவளாய் இருக்க வேண்டும். பானுவேலின் குமாரத்தியாகிய அன்னாளை போல நான் தேவனுடைய ஆலயத்தை விட்டு நீங்காத நபராய் இருக்க வேண்டும். இந்த 3 பேருக்கும் நல்ல ஆலோசகர்களை கொடுத்தீர் ஆண்டவரே. அந்த ஆலோசனை தான் அவர்களை நிலைநிறுத்தினி. என்னுடைய ஆலோசகர்கள் இப்படிப்பட்ட கிருபை பெற்றவர்களாய், நல்ல அபிஷேகம் பெற்றவர்களாய், கடிந்து கொள்ளுகிறவர்களாய், கண்டனம் பண்ணுகிறவர்களாய் எனக்கு தாரும் என்று சொல்லி ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் செபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான கிருபை நிறைந்த இந்த காலை வேளைக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலையிலே ஆண்டவரே நல்ல வசனங்களை வைத்து துதிக்க ஸ்தோத்திரிக்க ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். ரட்சிப்பின் சந்தோஷத்தை எல்லா குடும்பங்களிலும் கேட்க பண்ணும் ஆண்டவரே. 2வதாக சூத்திரம் பணிவிடை செய்கிற ஆசாரியர்களை குறித்தும், தெரிந்தெடுக்கப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட ஆசாரியர்களை குறித்தும், பணிவிடை செய்யாதவர்களை குறித்து ஆசாரியர்களை குறித்தும் நீ விளங்க காட்டினதற்காக நன்றி. நல்ல சாட்சியை அருமையான சகோதரர் மூலமாய் ஆம் என்றும் ஆம் என்று ஏற்படுத்தினதற்காக நன்றி. நல்ல அறிவிப்புகளுக்காக சோத்திரம். அதே சமயத்தில் கர்த்தாவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவர் கொடுத்த இயேசுவின் பிறப்பின் காலத்தில் சொல்லப்பட வேண்டிய 3 ஸ்திரீகள் ஆண்டவரே, இந்த 3 பேரை குறித்து தெளிவான காரியங்களை சொல்லி அதற்காக நன்றி. இந்த சத்தியம் உடைய பிள்ளைகளுக்கு நிலைத்திருப்பதாக ஆண்டவரே, இந்த சத்தியோட பிள்ளைகளை உருவாக்குவதாக தேவனுடைய கிருபை தாகட்டும். நான் தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.